கடந்த 6 டூ 8 மாசமா நாங்க வந்து வெளியில வாங்குற அந்த பாக்கெட் மாவுல தான் வந்து நாங்க காலையில, நைட் டிஃபன் வந்து செஞ்சுட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த ₹40 மாவு பாக்கெட் எங்க 2 பேருக்கும் மார்னிங் அண்ட் நைட்டுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒரு நாளைக்கு தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து சின்ன வயசுலலாம் எப்படி நம்ம வீட்லலாம் வந்து வீட்ல தான் கிரைண்டர்ல மாவு அரைச்சிருப்பாங்க. இப்ப தான் வந்து அந்த மாவு பாக்கெட் வந்து வெளிய வாங்கி சாப்பிடுற அந்த ட்ரெண்ட் வந்துச்சு. நம்ம ஏன் ஒரு தடவ வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வாரம் மட்டும் வீட்லயே ட்ரை பண்ணோம். பார்த்தா அந்த வாரம் மட்டும் எங்களுக்கு மாவு வந்து இந்த ஹோல் வீக்குக்கே வந்துருச்சு. அப்பதான் ஓகே தோணுச்சு. ஏன் நம்ம வீட்லயே இந்த மாரி ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாரி ஒவ்வொரு வாரமும் வெரைட்டியா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி இந்த வாரம் எங்க வீட்ல வந்துட்டு கம்பு தோசைக்கான மாவு அரைச்சுட்டு இருந்தோம். ஐ தாட் ஓகே. என்ன மாரி இருக்க சில பலருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ 400 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் இட்லி அரிசி, 500 கிராம் உளுந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 டூ 6 ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு, ஐதர் நீங்க வீட்லயே மிக்ஸில அரைச்சாலும் சரி, இல்ல நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் இருக்கிறதுனால, டக்குனு வந்து ஒரு ₹15 குடுத்தாலே எங்க பக்கத்துல வந்து ஒரு கடை இருக்கு. ஸோ அண்ணன் வந்து அரைச்சு குடுத்துருவாரு. ஐ கெஸ் மனி வைஸாவும் சரி, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வைஸாவும் சரி, வீக்லி ஒன்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, ஐ கெஸ் ஒரு ₹100க்குள்ளயே வந்து நம்ம தாராளமா 2 பேர் இல்ல 3 பேர் வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடுற அளவுக்கு நம்ம மாவு கிடைக்கும். ஐ கெஸ் இட்ஸ் a பெட்டர் ஆப்ஷன்.